இருக்கிறது ஒரு புருஷன், அவன் நான் தான். ரைட்டா? எதா இருந்தா நீ என்கிட்ட கேளு. உலகத்துக்கு இவருதான் தெரியும், தெரியாதது தெரிஞ்சு தெரியாது, அறிஞ்சு அறியாது, எல்லாம் நான் ஒருத்தன் தான். மாம்ச. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாம்ச. இளவட்ட பையில பார்த்தா உடனே கடலையை போட்டுருவியா நீ? மாம்ச அக்காவெல்லாம் சந்தேகப்படாது. என்ன என்கிட்ட குறைன்னு சொல்லி சினேகாவை லவ் பண்ற மாதிரி தெரியலையே, இவளுக்கு ரூட் விடுற மாதிரில தெரியுது. அதுவும் ஆரம்பத்துல பண்ணேன். யூடியூப்ல இருந்தா லவ் பண்ற, நான் டிக்டாக்ல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிஜமாவா? எல்லாமே தெரியும். நீ ஊடால வந்து ஜாயின் பண்ணாத, பேச்சுவார்த்தையே சரியில்லை. நீ அப்ப இருந்து வந்ததுல இருந்து எங்களுக்குள்ள வந்து கலவை முடிச்சு விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. என்ன அர்த்தத்துல பேசுற நீ? ஸ்னேகா மட்டும் கட்டி வச்சிருக்கேன். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ஆமா வணக்கம் மாமா. ஆமா கை கொடுங்க மாமா. ஏய் இவன் யார் என்னைய வணக்கம்னு இருக்கேன்? ஏய் வேல மகன காதலிக்கன்னு சொல்லி ராவடி கட்டிட்டு இருக்காங்க. ஏவாடி நைட் வர நைட் நீ யாரா? நீ கை கொடு. வணக்கம் வணக்கம் மாமா. இருக்கடா, எனக்கு முத்தம்லாம் கொடு. நல்லா இருக்கீங்களா? முத அவன் என்ன நம்ம புள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லி சரி, அதுக்காக இது காலங்காத்தால இவன் வீட்டுக்கு முன்னாடி குளிய சொல்லி வச்சது. எனக்கும் தெரியல. மாமா புளி மேட்டர்லாம் அப்புறம் பேசிக்கலாமா மாமா? இவனை யாருன்னு முத கேளு. என்ன வேணும் உனக்கு? ஐயோ ஒரு மணி நேரமா என்ன வந்துட்டே இருக்கான். அக்காக்கு தான் புரியல, உனக்காவது புரியுதா இல்லையா? என்ன சொல்ல வர நீ? புள்ளைய லவ் பண்றேன். நாங்க ரெண்டு பேருமே அவ்வளவு க்ளோஸ். யார் புள்ளைய லவ் பண்ற? உன் புள்ள ஸ்னேகாவை தான். எனக்கு எங்கடி பொம்பளை பிள்ளை இருக்கு? பொம்பளை பிள்ளை இல்லையடி. எனக்கு ஏது பொம்பளை பிள்ளை? நீ என்ன திடீர்னு வந்து பொம்பளை பிள்ளை? இவன் ஒரு மணி நேரமா நமக்கு புள்ள இருக்குன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. பொண்ணு இல்லையா? எங்களுக்கு பிள்ளை இருக்கு. ஒரு நிமிஷம் ரெண்டு பசங்க இருக்காங்க. ரைட்டா? சொல்றது கேளுண்ணா. சரி மாம்சே, சொல்றது கேளு மாம்சே. என்னடா உரிமையில மாம்சு கிம்சுலாம் அக்காவோட முத புருஷனோட பிள்ளைய கேக்குறேன். நீ உனக்கு தெரியாது அந்த அவளுக்கு முத இருடி. அவளுக்கு முத புருஷன் கடைசி புருஷன் எல்லாம் நான் ஒருத்தன் தான். ரைட்டா? யூடியூப்ல வேற மாதிரி பேசுறாங்க. யூடியூப்ல 1000 பேசுவேன். சரி, அதெல்லாம் சரியா போயிருமா? நான் சொல்றது இவளுக்கு ஒரே புருஷன் நான் தான். தாலி கட்டின புருஷனா வச்சுக்க, கட்டாத புருஷன் வச்சுக்க. கெட்டு கதர் புருஷன். இது வேற நடக்குதா? இதான் நடந்துகிட்டு இருக்கு கர்மம். ஆனா உங்க பிள்ளை லவ் பண்ண பாரு, என்னை செருப்புல அடிக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டு போக முடியாது மாம்சே. நம்மளுக்கு எந்த பிள்ளை இல்லை. நீ பொம்பளை இருக்கு போய் பேசாத மாம்சே. எங்கடா உனக்கு தெரியாத மாம்சாக்கா தனியா வளர்த்துக்கிட்டு இருக்கல. முத அரவட்டா இருப்பேன் போல. ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் பாரு, முத புருஷன் பிள்ளை தனியா வளர்த்துக்கிட்டு இருக்கல, இவருக்கு தெரியாதா? சொல்லலையா? ஏண்டி அது வேற நடக்குதா? தெரியாது, நான் பொம்பளை புள்ளையே பெக்கல. இவன் சொல்றத பார்த்தா எனக்கே ஏதோ சந்தேகமா இருக்கு. பாத்தியா மாம்சே, நான் கூட்டிட்டு போறவா? இல்ல வேற படம் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காளா? அதெல்லாம் உனக்கு தெரியாது, நிறைய நடக்குது. நான் கூட்டிட்டு போறவா? அக்கா என்னடி சொல்றாரு? நடிக்காதக்கா. நம்பல. இப்ப என்னடா இன்னொரு பிள்ளை இருக்குங்கிறேன், இன்னொரு புருஷன் இருக்காங்கிறேன், அப்புறம் இன்னொரு கள்ள புருஷன். அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு நான் போய் சொல்றேனா? வெறு மாம்சே, நைட் ஆனா அக்கா தனியா போய் போன் பேசுவேன். பேச்சுவார்த்தையே சரியில்லை. நீ அப்ப இருந்து வந்ததுல இருந்து எங்களுக்குள்ள வந்து கலவை முடிச்சு விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. என்ன அர்த்தத்துல பேசுற நீ? அதாவது உண்மையை தான் பேசுறேன். என்ன உண்மையை பேசுற? உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு. அக்கா கேளு. அக்கா நடிக்காதக்கா. எனக்கு எல்லா விஷயமும் அவ சொல்லிடுவா. நீ ஏன்டா நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ள சண்டை எடுத்து விடுற? எனக்கு ஏதுடா பொம்பளை பிள்ளை இருக்கு? நீ இவன் சொல்றத பார்த்தா அது எதுல உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு. மாம்சே கேளு கேளு, விட்டுறாத கேளு. எனக்கு ஏதுடா பொம்பளை பிள்ளை? ஏய் கேளு. கிறுக்கனை வந்து நீ என்ன ஆக்குறியா நீ? அப்படி கேளு. கிறுக்க நானா? அப்படி கேளு. அது அப்படிதான் யூடியூப்ல சொல்றாங்க. ஒண்ணு நான் ரெண்டு பிள்ளை தான, ரெண்டு பையன் தான. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை நீட்டி முன்னால. அப்புறம் அவன் ஒரு அரை மண்டலா இருக்கா, நீ ஒரு முழு மண்டலா இருக்க. மாம்சே, நல்ல பொண்ணு பாதியில எந்திரச்சு. உனக்கு வேற ஒரு பொண்ணை நான் கட்டி வைக்கிறேன். ஏன் உயிர் எடுக்குறீங்க? ஏண்டி என் உடம்பு மேலேயே தான் கண்ணா இருப்பீங்களா? அவன் ஒரு அரக்கறக்கே, நீ ஒரு முழுக்குறாக்கு வந்து சேர்ந்திருக்கிய. மாம்சே ரெண்டு பேரும் சேர்த்து திட்டுறாங்க பாருங்க. என்னன்னு கேளுங்க. உன்னால நான் ஏன்டா கிறுக்கேன்னு திட்டு வாங்கணும்? சரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்காதீங்க. பொண்ணை மட்டும் ஒரு சொல்லுங்க, கட்டி கிளம்புறேன். பொண்ணு இருக்கு. ஏன்டா இல்லாத பொண்ணை கொண்டானா எவன்டா கொண்டு வருவேன்? ஆமாமா, காலங்காத்தால வந்து நிமிஷம் கொடுத்துக்கிட்டு. மாம்சே சாரி மாம்சே, தெரியாம உன்கிட்ட கேட்டேன். அதாவது அது உன் பொண்ணு கிடையாது, அக்கா பொண்ணு. அது அக்கா பொண்ணு, உங்க அக்கா பொண்ணு, அதெல்லாம் ரைட்டு. அப்ப பண்ணுதேன் ரைட்டா? நீ தேவையில்லாம வந்துகிட்டு இவளுக்கு பொம்பளை பிள்ளையே கிடையாது, ரெண்டு பசங்க. உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார். அப்புறம் ரெண்டாவது புருஷங்கிற மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க. இருக்கிறது ஒரு புருஷன், அவன் நான் தான். ரைட்டா? எதா இருந்தா நீ என்கிட்ட கேளு. எனக்கு பொண்ணு இல்ல, தயவு செய்து நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு. சரி உங்க வீட்டுக்கு நானே போய் பாத்துட்டு வரேன். எங்க போற? என் வீட்டுக்கு நீ எதுக்கு போற? முத கிளம்பு. எதுக்குடா போற? இங்க போ. இருக்கல நான் போய் பாத்துக்கிறேன். அது எங்களுக்கு தெரியும். எங்க வீட்டுல உள்ள பொண்ணுங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. சொல்லிட்டேன். நீங்க அப்பெல்லாம் போக முடியாதுக்கா. இளம் ஜோடியை பிரிக்கிற. உயிர் எடுத்துட்டு இருக்காப்பா. கடைக்கு எனக்கு பேச. உன்னை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வானா இவன் கிட்ட எதுக்கு நீ கடலை போட்டுட்டு இருக்க? இளவட்ட பையில பார்த்தா உடனே கடலையை போட்டுருவியா நீ? அக்காவெல்லாம் சந்தேகப்படாது. என்ன என்கிட்ட குறைன்னு சொல்லி ரோட்ல ஒரு வயசு பைய போனா இந்த மாதிரி மஞ்சள் கலர் பண்ணி போட்டு தான் போவேன். பாத்தியா இவ்வளவு அழகா இருக்கு. பார்த்தானா உனக்கு ஏன் அவன்கிட்ட நின்று பேசி கடலையை போட்டுட்டே இருக்கணுமா? கடலை போட்டு நீ பாத்து என்ன தெரியும்? மார்க்கெட்டுக்கு போறேன்னு போற, 1.5 மணி நேரம் கழிச்சு வர்ற. கிறுக்கு நான் நடந்துதான் போய்கிட்டு இருந்தேன் ரோட்டு மேல. சரி கிறுக்கு அறவே காடு பையன் தான் வந்து என்ன மப்படுத்து இருக்கான். ஸ்னேகா நீ பார்த்தா ஸ்னேகாவை லவ் பண்ற மாதிரி தெரியலையே, இவளுக்கு ரூட் விடுற மாதிரில தெரியுது. அதுவும் ஆரம்பத்துல பண்ணேன். என்னடா சொல்ற? உண்மை சொல்லிதான் பழக்கம். அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப்ல அக்கான்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும்டா. என்ன யூடியூப்ல நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன். அப்புறமேட்டு வந்து சொல்லும் போது எங்க அம்மால ஒரு மாதிரி உன் புள்ள சொன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து உன் புள்ளைய லவ் பண்ணேன். யூடியூப்ல இருந்தா லவ் பண்ற? நான் டிக்டாக்ல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிஜமாவா? டிக்டாக் அப்ப இருந்து அது எனக்கு நல்லாவே தெரியும். டிக்டாக்ல நீங்க என்ன பண்ணீங்க, என்ன கருமம் எல்லாமே தெரியும். நீ ஊடால வந்து ஜாயின் பண்ணாத, எங்களுக்கு பொம்பளை பிள்ளைய இல்ல. நீ போயிட்டே இடத்த காலி பண்ணு. முத அன்னைக்கு இன்னொருத்தவங்க கூட வண்டியில போயிட்டு இருந்தேன். அது யாரு? ஏய் ஏன்டா புதுசு
வம்பா எடுத்துக்கிட்டு தெரியுறா? நான் உங்களுக்கு இரா தம்பி யார் கூட போன? கேளு யார் கூட போன? அறவேக்காடு. நான் யார் கூட வண்டியில போனேன்? இந்த சொல்றேன் எனக்கு வண்டி அக்கா ஓட்ட தெரியாது. இப்படி எனக்கு யார் கட்டி தெரியும்? பிடிச்சிட்டு போல நீ பின்னாடி உட்காந்துட்டு நான் பார்த்தனே மாம்சே கேளு 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 கட்டிட்டு போனியா? யார் கூட கட்டி பிடிச்சிட்டு போன? இல்லங்க. அப்படியே நடிப்பிய. என்ன காட்டுற? இல்லங்க. ஏய் நடிக்கிறது ஏதோ ஏங்க, சரியில்லை. நான் அப்படிலாம் பண்ணவே இல்லங்க. ஏங்க உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவானா? ஏய் போய் பேசாத. இப்படி நடிச்சு தான் என் ஊரை ஏமாத்துது உன்னை அதான் ஏமாத்துது இப்ப எனக்கு பார்க்க அப்படிதான் தெரியுது. இப்ப யார் கூட நீ கட்டி பிடிச்சிட்டு நான் போனேங்கிறாங்க? கட்டியெல்லாம் பிடிக்கல. தள்ளி உட்காந்து ஐயோ இல்ல நான் போல ஐயோ கேட்டியா தள்ளி உட்காந்துட்டு முதல்ல என்ன போயிருக்க சொன்ன? இரா தம்பி நீ சொல்ற நியாயம் இருக்குடா டேய். இல்ல நான் போய் முதல்ல என்ன சொன்ன? ஏய் பாடிங்க. முதல்ல போகவே இல்லைண்ட. ஆமா. அப்புறம் வந்து பின்னால உட்காந்து போனேன்ட. இல்ல. அப்புறம் தள்ளி உட்காந்து போனேங்கிற. இல்ல நடிப்பு பத்தி ஆமாவே இல்லங்குது என்னன்னு கேளு போய் சொல்றாங்க. அதுக்கே அவன் வாய் சதுரமா போகுது இப்படி. முதல்ல வரவே இல்லைண்ட. அப்புறம் உட்கார்ந்தேன்ட. அப்புறம் கட்டி பிடிச்சாங்க. இவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான்லாம் உண்மையதான் பேசுறேன். அறிவட்டவ யாருக்கா உங்களுக்குறா உன் பிள்ளை கொடுத்தது ரொம்ப தேவையா? நீ ஒரு மணி நேரமா இதே மாதிரி தான் பம்புடுத்து இருக்கறியா? உன் பிள்ளைய மட்டும் கட்டி கொடு நீ வந்து அவரு கூட நீ புள்ளைங்க கிடையாது. ஏய் நிப்பாட்டு. அவன் சொல்றது கரெக்ட் தான் தெரியுது. நீ தான் ஏதோ ராங்கா போற. ஐயோ அவன் சொல்றதெல்லாம் பொய். இவன் ஏதோ ஆமா எனக்கு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் போய் பாருங்க போய் வெயில் மேல சத்தியமா அவன் சொல்றதெல்லாம் வெயில் மேல இவர் மேல சத்தியம் பண்ணு மாம்ச வேண்டாம், வேண்டாம் பண்ண மாட்டான். வேண்டாம் நான் செத்து போயிருவேன். அதேதான் சத்தியம் பண்ணாலே பொய் சத்தியம் தான். வாய சத்தியம் இல்ல. கையடு நீ என்ன மாம்சே. பண்ற நீ? இல்ல இவன் பொய் தம்பி சொல்றான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொல்றது ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அதே. யார் வந்து என் கிறுக்கு பின்னால பயலே. அவ யாருன்னே தெரியாது. அவன் சொல்றது உண்மைங்கற பொண்டாட்டியை நம்ப மாட்டேங்கற. ஒண்ணு நம்புற அறிவட்டவனே. மாதிரி இல்ல. வெயிட் பண்ணு அப்ப நீ போய் அவன் கூட பாதி உண்மை வந்துருச்சு. அவன் வெயிட் கூட பண்ணு. குடும்பம் நடத்திட்டே. என் கூட எடுத்து கொண்டு நடத்துற. ஏன் கூட கும்பிடுறது இந்த மூஞ்சி நான் எப்படி குடும்பம் ஏய், எங்க நடத்துறது வந்து புள்ளி அனுப்பிச்சுடு ஏன்டா வர்றே பூரா ஆம்பளை தான் கேட்பீங்களாடா? ஏன்டா டேய் நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனாடா? ஆளை பார்த்தா அப்படியே என்னைய விட எலும்பனா இருக்கேன். ஆனா செய்யற வேலை பூரா வேகப்பட்ட வேலை பார்ப்பேன். ஐயா இவன் ஊரை சுத்தி அம்மா 52 பொண்டாட்டி வச்சிருக்கான்னு ஏடா சொன்னான். தம்பி நீ என்ன பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைப்பா உனக்கு? சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். போடா அறிவட்டம். போடா. ஏய் ஏய் என்னைய என்னடா? என்ன? வீட்டுக்கா போற? எதுக்கு வம்புடுத்துக்கிட்டே இருக்கு? நான் வம்பளா இருக்கேன் எந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு போய் விடுறேன் இவள ஏய் வீட்டுக்கு தான்டா போறோம். மாம்சே பக்கத்து வீடையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க உன் நல்லதுக்கு அவன் ஒரு வெட்டி பையன் உன் நல்லதுக்கு நான் சொல்றேன் கூட்டுல கூட்டு போனவன் ஒருத்தங்கிற அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரே ஒருத்தங்கிற யாரா நீ? எதிர்த்த வீடை பத்தி உனக்கு தெரியுமா? உண்மைகளா போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிய யார் நீ? மாம்சுக்கே தெரிஞ்சிருக்குது பாரு உண்மையை உடைச்சனா? ஆமா. ஒரு வாரம் உன்னை திண்ணேல படுக்க வச்சா அப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு. இவனை வச்சு உன்னை நான் பிடிக்கிறேன் நானு. பெரிய பரங்கிக்கா உண்மை. என்ன பரங்கிக்கா உண்மை? ஏன்னா அவன் பொண்ணை கட்டணும்னு ஒரு மணி நேரமா பிட்ட பார்த்தா ஒண்ணு வேலைக்கு ஆனு போனே. அவன் பார்த்த வேலை நல்ல வேலை தான். டேய் தம்பி அவன் சைட் அடிச்சது நீ பூரா நல்ல வேலை தான் பார்த்திருக்க. நீ பார்த்தது நாரதர் வேலைனால நல்ல வேலை. பயல அவன் சைட் அடிச்சதா உன் மவள இல்லடா என்னடா லூசு பயல. அது தெரியாம நீ அவனுக்கே போய் காரவாத்து எனக்கு கொடுக்குறியாடா? இவன் ஏன் ஊடால கூட்டு நடக்க போயிட்டு வந்துருக்கு? டேய் தம்பி என் தலை விதியே உன்னே போய் புருஷனா கட்டினதுக்கு அவன் கூடயே கட்டிக்கலாம். ஐயோ உலகத்துக்கு இவருதான் தெரியும் தெரியாதது எனக்கு தெரியும்ல தெரிஞ்சு தெரியாது அறிஞ்சு அறியாது எல்லாம் நான் ஒருத்தன் தான். மாம்ச உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாம்ச நீ தயவு செய்து நீ கிளம்பியா? நான் கிளம்புறேன் நீங்க சண்டையில அப்புறம் வச்சீங்க உன் பிள்ளை நான் போன்ல டீல் பண்ணிக்கிறேன் நீங்க வா அங்க வா அங்க வா. சண்டையே வளர்த்து விட்டுட்டு என்ன நீ சண்டை முத எங்களுக்குள்ள வளர்த்து விட்டவனே நீதான். தேவையில்லாம பேசாத ரைட்டா? உண்மையை சொன்னா உங்களுக்கு என்ன உண்மையை சொன்ன நீ? என்னடா உண்மையை சொன்ன? ஏய் இவன் யாருன்னு முத கேட்டு இவனை அனுப்பி விடு. ரோட்ல நின்று தரால் பண்ணிட்டு இருந்தவையே அட அரவாய்க்காடு நான் நம்ம குடும்பத்தை ஒரு மணி விட்டுருவாமே. நம்ம குடும்பம் போடா எங்கடா போறாங்க? சொல்றது மாம்ச என்ன சிங்கம் களை இறங்கிருச்சு. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி 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 ஏய் சரி சரி இரு ரெண்டு பேரும் அடிக்கிறீங்க இரு ஒரு நிமிஷம் நான் உன்னை அடிக்கிறது இவன் அடி 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 மாம்ச சாரிக்கா மாம்ச சரி ரஜினி மாதிரி இழுத்து விடு ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளு அக்கா எல்லாம் பொண்ணு தர மாட்டேங்குது உனக்கு தான் இருக்கா எனக்கு இருக்குடா பாக்குறியா? ஏய் வாங்க அவுந்திருச்சுடா இருடா. பின்ன அவர் தான் செய்யும் கட்டு நடுரோட்டு என்ன பண்ணுங்க இரு மூடிட்டு போய் சாப்போ. போ அங்க போ. இல்லன்னா இத வச்சு மண்டையில ஒரே போடு. கிறுக்கு பையன் அது நம்ம வீடு. அவன் அங்கிட்டு தான் போணும். லூசு பையல. அங்க போ. வழி கூட உனக்கு மறந்து போச்சா? எதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சீங்க எவ்வளவு எதுக்கு அடிச்சீங்க என்ன போடா ஏய், போடா. சரி போறேன் வா ஏய் வாமா நம்ம வீட்டுக்கு போ வாமா. காய்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் புட்டுக்குச்சே அப்படின்னு சொல்லி ஒரு லவ் ஃபெயிலியர் ஆல்பம் சாங் ஒன்று பண்ணியிருந்ததா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் அந்த சாங்கை நம்ம சிங்கிள் டீம் வச்சு சேனல் ரிலீஸும் பண்ணிட்டோம் அந்த சாங்கை நிறைய பேர் கேட்காமையும் பார்க்காம இருந்திருப்பீங்க அந்த சாங்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி மறக்காம இந்த சாங்கை கேளுங்க உங்களோட கமெண்ட்டையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு நமக்கு சிங்கிள் டீம் வச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்ஸ்டாகிராம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சிங்கிள் டீம் வச்சு தமிழ் அப்படிங்கிற பேஜை சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான மோர் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் Single team